கிறிஸ்து எனக்காக, சொல்லுங்க அந்த வார்த்தையை, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கறந்தட்டுமா. நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம். அதனாலதான் வாசிக்கிறோம் கொலோசியர் 2:14 வாசிக்கிறோம், எனக்கு எதிரடைகளாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில எனக்கு எதிரடையா இருந்த எல்லா கையெழுத்துக்களை, நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துடைய கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப சொல்லுமா, என்னை மீட்டு கொண்டாரு, என்னை மீட்டு கொண்டாரு, என்னை மீட்டு கொண்டாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்படி கிடக்கிற பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு இரட்சகனாகிய மோசேயை அனுப்புகிறார். மோசே கிட்ட சொல்றார், ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களை பூசி அந்த மாமிசத்தை நீங்கள் புசிக்கிற பொழுது, அந்த மாமிசத்தை நீங்கள் புசிக்கிற பொழுது, அந்த மாமிசம் உங்களுக்குள் வருகிற பொழுது, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிர் உங்களை மீட்டெடுத்து இருக்கிறது. இனி மீட்டெடுத்தபடினாலே இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, கர்த்தருடைய சேனை என்று தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுங்க, நல்லா கறந்தட்டுப்போம். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும், இன்னைக்கு இந்த 40 நாள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த ரத்தத்தை எடுத்து நான் புசிக்கிறனால, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டுட்டேன். 1 2வது ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் எனக்குள்ள வருது. நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்துட்டுங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை எனக்குள் வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.